நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 27 நாள் தான் இந்த யோகம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா உங்க ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணுமா, வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, இந்த பிளே தமிழை பாருங்க. அடுத்து குரு நல்ல இடத்துல ஸ்தான பலத்துல இருக்கா மட்டும் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு யோகம், செம்மையான யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். ஏன்னா இந்த உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் இணைவதால் எப்ப ஜூன் மாசம் 8ஆம் தேதி பயிற்சியாகி ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரை கரெக்டா 27 நாள் எண்ணி வச்சு அட்டிங்க யோகத்தை. ஆனா ஜாதகத்துல மட்டும் இந்த 2 கிரகம் நல்லா பலமா இருந்து சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா சனி பகவானை குரு பகவான் பாக்குறாரு. நிறைய பேர் சனி பகவானுடைய கஷ்டத்தில் உள்ளவங்க அனைவருமே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பயணமா கண்டிப்பா வரும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்துல இந்த சுக்கிர பகவான் போவார். உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இந்த பலன் எடுத்துங்க. இப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி கால சக்கரத்தின் 1வது ராசி தான் இந்த மேசராசி. எப்போதுமே சரி, ஒரு தைரியமான குணம் மேசராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தைரியமான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரர். ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க. தான் மேசத்துடைய இயல்பான குணம். நேர் வழியில மட்டும்தான் போவாங்க. எதுவுமே நேர்மையான குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும். கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் இருக்கும். ஆனா நல்ல சிந்தனை பயங்கரமா இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய உச்சமான சுக்கிர பயிற்சி. அது என்னங்க உச்சமான சுக்கிர பயிற்சி? குரு உச்சத்துல, எப்படி குரு உச்சத்துல குருவோட சேர்ந்து சுக்கிர பகவானும் உச்சத்துல இருப்பார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உச்சமான கிரகம் உச்சத்தோட சேர்ந்தா அது உச்ச பலனை செய்யும். இது ஜோதிட சாஸ்திரத்துல உண்டு. அப்ப உச்சமான கிரகத்தோட உச்சமான கிரகம் சேர்ந்தா என்ன ஆகும்? பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். அந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தான் நம்ம கொடுக்க போறோம். ஆல்ரெடி குரு பயிற்சி வந்தோடனே இப்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்ல சிந்தனை வரணும். எல்லாருமே நம்ம குரு பயிற்சி வந்தா எப்படா குரு பயிற்சி வரும் குரு பயிற்சி வரும் நம்ம நிறைய பேர் பிளே தமிழை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இப்ப எல்லாமே நல்லதா, நமக்கு நல்லது நடக்காதான்னு சொல்லி எல்லாருமே நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, குரு பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, ஏதோ ஒரு விஷயத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதோட சேர்ந்து இப்ப சுக்கிர பகவான் இணையா இருப்பாருங்க. இது எப்படி? இனிமே அவர் வருஷத்துல ஒரு வாட்டி தான் இணைவார். இனிமே அடுத்த வருஷம் தான் அவர் வந்து இணைவார். 12 மாசத்துக்கு அப்புறம் சுக்கிர பகவான் சுய ரூபம் எடுத்து கடகத்துல, எப்படி கடகத்துல பலமாகி பலப்படுத்துறார். அப்ப அந்த மேசராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும்? ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க, இதுக்கு ஒரு பழமொழி சொன்னா, நம்முடைய ஒழுக்கமும் நல்லா இருக்குது. வீடு வண்டி வாகனம் சொத்துக்குள்ள இடத்துல இந்த குரு உச்சத்துல இருக்காரு. நல்லா பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமா வர்றாரு. எப்படி? ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா, ஆசை, மனைவி, வண்டி பங்களா எல்லாமே 4ஆம் இடத்துல சுக்கிரன் தான். அவர் சுகபோகமா வாழணும். இது விதி. உச்சமான குருவோட சேர்ந்து சுக்கிர பகவான் பலமாகறதுனால நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? தனம், பொருள், நகை, சேமிப்பு 2ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்க 7ஆம் வீட்டு அதிபதி. ஏன்னா அவர் உங்களுக்கு கெட்டவர் கிடையாது. மேசராசிக்கு 7ல் என்னென்ன இருக்கு? பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், மனைவி, கணவன் எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். கமிஷன், வியாபாரம், படிப்பு, மேல் படிப்புக்கான ஒரு ஸ்டெப் எடுக்கிறது, இது எல்லாமே 7ஆம் இடத்துல அடங்கி இருக்கு. ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தா அவனுடைய பழக்க வழக்கம் நல்லா இருக்குங்கிறாங்க. எப்படி? நண்பர்கள், கூட்டாளி பழக்க வழக்கம் சூப்பரா இருக்குங்கிறாங்க. இதுக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் யாரு கூட சேர்ந்திருக்காரு தெரியுமா? நான் ஏன் தெரியுமா அந்த வீடியோ உங்களை மிஸ் பண்ண பார்க்க சொல்றேன்? உச்சமான சுப கிரகமான குருவோட சேர்ந்திருக்காரு. எப்படி? பாக்கியாதிபதியோட. நம்முடைய ஜாதகத்துல 9ஆம் வீட்டு அதிபதி நம்ம ஜாதக பிரகாரம் நல்லா இருந்துட்டாவே போதும், எல்லாமே நல்லது நடக்கும்.
ஏன்னா குரு 9ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து 4ஆம் இடத்தில் கேந்திர யோகத்துல திக் பலத்துல இருக்காரு மேசராசி. எப்படி திக் பலத்துல இருக்காரு. நிறைய பேர் சொல்றீங்களா இந்த 7.5 சனி என்ன பண்ணும் 7.5 சனி இனிமேல் ஒன்றும் பண்ணாது, உங்களை அசைக்காது. ஏன்னா உங்களுக்கு விரைய சனி போய்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் சனி பகவான்ல பாதிக்கப்படுங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பூச நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் போவார். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறுது பாரு. எப்படி எல்லாமே டோட்டலாக மாறும். ஏன்னா இவங்களுக்கு விரைய சனி பகவான் சரியில்லைன்னா என்ன பண்ணியிருப்பாரு உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுவார், லாபத்தையும் வருமானத்தையும் மேல் படிப்பையும் பட்ட படிப்பையும் நமக்குள்ள ஒரு கேஸையோ வழக்கையோ தடையோ மருத்துவ செலவோ விரைய செலவோ இப்போ ஆல்ரெடி கொடுத்துருப்பார். யார் சனி பகவான் சரியா இல்லாவிட்டால் இது நடந்திருக்கான்னு கேட்டு பாருங்க, மேச ராசி ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வருமான பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்டேன், பணம் கொடுக்குற இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற குழப்பத்துக்கு இந்த மேச ராசிக்காரர் இருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி சேர்ந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சேரக்கூடாது. உங்களுக்கு மேக்சிமம் பாருங்கள் ஒரு 45 நாள் எடுத்து பாருங்கள், ரொம்ப எல்லாமே ஒரு வேலையோ வருமானமோ தொழிலோ உத்தியோகமோ எல்லா அதுலேயும் ஒரு தடங்களை கொடுத்து ஒரு பிரேக்கை கொடுத்துருக்கும். ஏன்னா இதுக்கு நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மேச ராசி தானே. இப்போ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக பாருங்கள். முதல் பலனே நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த சுக்கிர பேச்சில் என்னமா நீங்கள் பண்ணணும், ஒரே ஃபஸ்ட்டு எடுத்தவனே எத்தனை பேருக்கு இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் பிளான் இருக்குது. இது மேசராசியில் உள்ளவங்க கண்டிப்பாக இருக்கணும். எப்படி நம்ம ஏதாச்சும் குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் எத்தனை பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க. பொருள் சேர்க்கை அதிகமாக உங்கள் மனசுக்குள்ளே ஓடும் பாருங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் சேர்க்கணும்ப்பா அப்படிங்கிற எண்ணம் மனசில் ஓடுதா இல்லைன்னு மட்டும் கேளுங்க, மேசராசி ஆமான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும், வருமான பொருளாதாரம் சூப்பராக இருக்கும், இடம் வாங்கி வீடு கட்டலாம். இந்த சுக்கிர பேச்சில் நடக்குங்க. நான் சொல்கிறது ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களாக சுக்கிரப்பன் அள்ளி கொடுத்துருவார். இப்போ மூவ் பண்ணி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் 100% மேசராசிக்கு நடக்கலாம். திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான எண்ணத்தை மனசுக்குள்ளே தூண்டாமல் விட மாட்டார். நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்க பார்த்து உங்கள் மனசில் இப்போ ஆல்ரெடி ஓடி இருக்கும், நம்ம இடம் வாங்கி வீடு கட்டலாம், வெளியூர் போகலாம், பூமி வாங்கலாம், சொத்து வாங்கலாம், இப்படிங்கிற பிளான் இருக்கும். அது மேலே எந்த ஒரு கேஸும் உங்கள் மேலே அது சம்மந்தம் போட்டிருந்தாலும் அந்த கேஸை மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பக்கம் நல்ல ஒரு தீர்ப்பு வந்துடும். விற்க முடியாத இடத்தோட விற்று முடிக்கலாம். இதான் அந்த சுக்கிரனுடைய கிரக பயிற்சி. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மனைவி பேர்லையோ இல்லை கணவன் பேர்லையோ இடமோ பூமியோ சொத்து வாங்கலாம், இது எழுதியே வச்சுக்கோங்க. இது மேசத்துக்கு 100% நடக்கும். உங்கள் அப்பாவோடைய சொத்து உங்கள் அம்மாவோடைய சொத்து இப்போ கையெழுத்தாகும். அடுத்து மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், எத்தனை பேர் மேசராசியில் எது சம்மந்தமாக படிக்கலாம்னு ஆசைப்பட்றீங்க? மருத்துவமா, கம்ப்யூட்டரா, இல்லை எழுத்துக்கணித சம்மந்த படிப்பா? எந்த ஒரு படிப்பு கல்வியிலையும் இப்போ செம்ம ஒரு நல்ல ஒரு அனுகூலம், பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு இருக்கும். பார்த்துக்குங்க. நான் படிப்பு கல்வி எக்காரத்தை கொண்டு இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு தடங்களே சொல்ல மாட்டேன். 2 அடிப்படை கல்வி, 7 பட்ட படிப்பு, 4ஆம் இடத்துல உச்சமான குருவோட சேர்ந்துருக்கு. அப்போ படிப்பு கல்வியில் இவங்க டாப்பாக வரணும். இனிமேல் நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், மேல் படிப்பு வெளிநாட்டு அனுப்பணுமா வெளியூரில் அடிக்குமா, கண்டிப்பாக படிப்பு கல்வி இடம் சவர்ட்டு இடம் மாறக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி. இப்போ எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாமு, நீங்கள் எழுதி பாருங்கள், மத்திய அரசாங்கம் வீட்டில் வரும் பாருங்கள். குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க வேலை கன்ஃபார்மாக இருக்கும், இதை எடுத்து வச்சுங்க. இல்லை உங்கள் அப்பாவோட வேலை உங்கள் அம்மாவோட வேலை, இப்போ அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு வருமானம் குடும்பத்துக்குள்ளே வரணும், அதுக்கான தீர்வு சூப்பராக இருக்குது இந்த சுக்கிர பயிற்சியில். ஏன் எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள்? நல்லா பாருங்கள், அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறாரா? எப்படி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகிறார், பொதுமக்களுக்கு சனி பகவான் லாபஸ்தான அதிபதி சாரத்தில் போகிறார். அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். 11னா மேல் படிப்பு, இந்த எக்ஸாம் ரிசல்ட் வர்றது இந்த 11ஆம் இடத்துல இருக்குது. இந்த குரு பகவான் நேராக பார்க்குறாரு. அப்போ மேல் படிப்பு பட்ட பிள்ளை ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துடலாம், அதுக்கான மார்க்கும் சூப்பராக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, ஆல்ரெடி வேலை மாறணும் இல்லைன்னா மாறி இருப்பீங்க. இந்த ஜூன் நான் சொன்ன இந்த டேட்டுக்குள்ளே பாருங்கள், ஜூலை மாதம் 24க்குள்ளே பாருங்கள், ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வேலை மாறுவீங்க. ஏன்னா இந்த சுக்கிர பயிற்சி 27 நாள் தான் மொத்தத்துக்கு நான் டோட்டலாக சொல்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய நாள் வந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. அப்போ நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறினா கண்டிப்பாக மாறுவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்து சனி பகவான் யார் பார்க்குறா? குரு பகவான் பார்க்குறாரு. வெளிநாடு 12ஆம் தானே, அந்த குரு 4ல் இருக்காரா, நேராக 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வெளிநாடு வெளியில் வேலை உத்தியத்தில் மாறுவீங்களா? மாற முடியல, ஆல்ரெடி மாறி இருக்குன்னு இல்லை மாற போகிறீங்க. ஏன்னா புதன் பகவான் ஆட்சி பலத்தில் இருக்காரு. சனி பகவான் போகக்கூடிய சாரம்
வேலை உத்தியோகத்துக்கு அதிபதி சாரத்தில், அதுவும் புதனுடைய சாரத்தில் போகிறார். வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் வேலை இட மாற்றம் நீங்கள் மாறி தான் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் எந்த பேங்க்லாமே லோன் கிடைக்கும், லோன் உடனே கிடைக்கும். இப்போ எப்படி எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும் வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். அதுக்கான நேரம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக கடன் சுமையை கொஞ்சமாச்சு படைப்பீங்க. பொருள் சேர்க்க கண்டிப்பாக வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்ட் அமையும். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. மேசராசியை பொறுத்த எடுத்து பாருங்க, அடிக்கலாம் திருப்பிக்கலுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஜாக்பாட் யோகம் இருக்குது. இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நான் 4ஆம் இடத்தை எடுத்து 12ஆம் இடத்தை இந்த குரு யோகம் பார்க்குறாரு. இந்த சுக்கர பகவான் பாருங்க, நேராக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிறைய ஒரு பார்வைப்படுது. 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. குருவோட சேர்ந்து சுக்கரன் இணையினால தான் உங்களுக்கு லாட்ரி யோகம் அடிக்கிற விஷயத்தை நான் கொண்டு போறேன். சொல்லவே மாட்டேன். ஏன்னா பணம் பொருள் நகைக்குள்ள கிரகம் யார் சுக்கர பகவான் போய் குருவோட சேர்ந்து இருப்பதால் அங்கே லாட்ரி யோகம் வெளிநாட்டு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதுக்காக அதிலே பணத்தை நம்ம ஜாதக பதம் மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துக்கு கவலைப்படுறீங்க. இங்கே இனிமேல் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பண்ண மாட்டீங்க. புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, தொழிலில் பாருங்க, செம்ம யோகம் இருக்கும் பாருங்க. இனிமேல் தொழிலுக்கிற எந்த ஒரு தரங்கம் சொன்னீங்க. ஆனால் சனி பவன் நல்லா இருக்கும். நீங்கள் ஜாதகத்தை தயவு செய்து சொல்கிறேன், இந்த 3 கிரகம் மட்டும் உங்கள் லக்கணத்துக்கு உச்சமாக இருந்ததுன்னா மட்டும் போதுங்க. ஒன்று சனி பகவானா, அது நல்ல இடத்துல உச்சமாக இருக்கணும், இல்லை குரு பகவானா, இல்லை சுக்கர பகவானா, இந்த 3 கிரகத்தை மட்டும் பாருங்கள். நல்ல ஒரு யோகம், ஜாக்பாட் யோகம் இருக்குது. ஏன்னா நான் இங்கே கெட்டது சொல்ல முடியல, நல்லா ஒழுக்கஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாமே ஒரு சுப செலவு சுபகாரியம் நீங்கள் பண்ண போறீங்க. இப்போ திருமணத்தை பண்ணி பாருங்க, உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடையே வராது. கணவன் மனைக்குள்ள இனிமேல் மன வருத்தம் கண்டிப்பாக வராது. 2வது திருமணம், முதல் திருமணம் ஆல்ரெடி குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும், இல்லை குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வரப்போது பார்த்து. கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த துறையில் பயணிக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஒரு டைம் பக்காவாக இருக்குது பார்த்து. இப்போ நட்சத்திர பலன்கள் போகுமா? முதல் நட்சத்திரம், இதில் வரக்கூடிய முதல் அஸ்வினில் பிறந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். தன்மானத்தோட நிறைய ஒரு சிந்தனை அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அஸ்வினில் பிறந்தவங்க. இனிமே தான் நல்ல யோகமே வருது. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. அரசியல், அரசாங்கம், குடும்பத்தில் சுப செலவு சுபகாரியம், நல்ல வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக நடந்துடும் அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு. இப்போ ஏன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் உங்கள் அமைப்புக்கு வரணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பார்த்துட்டீங்க. வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கடன் பகை, ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆகி ரொம்ப குடும்பத்தில் செலவு பண்ணி நொந்து நூலாக போயிட்டீங்க. இனிமேல் நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் பார்த்துங்க அஸ்வினில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து பரணி நட்சத்திரம், ரொம்ப நாகரிகமான குணம், நல்லா ஒழுக்கமான குணம், திறமையான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய குணம் நிறைய இருக்குது. எதுக்குமே பயப்படாதீங்க பரணியில் பிறந்தவங்க. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்தவரை வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, சுப செலவு சுபகாரியம் பண்ணுவீங்க, வெளிநாடு வெளியூர் போவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்துல உங்கள் நட்சத்திர அதிபதி திக்பல இருக்கும். என்னை பொறுத்தவரை பரணிக்கு செம்ம டைம், இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுப செலவு சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் பண்ணிங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன். அடுத்து பாருங்கள் பரணிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். நீங்கள் எதுக்குமே பயப்படணும். கார்த்திகை நட்சத்திரம் எதுவுமே ஆல்ரெடி நல்லது நடந்திருக்கும், இப்போ நடக்க போகுது. இனிமேல் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது. கெட்ட விஷயத்தை அவங்க ஒரு பெரிய ஒரு கண்டத்தை விட்டு வெளில வந்துட்டாங்க. இனிமேல் பாருங்கள் படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். யார் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே டைமிங் பக்காவாக இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது பார்த்துங்க. கார்த்திகை நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வரக்கூடிய இந்த உச்சமான குரு பேச்சோடு சேர்ந்து சுக்கிர பகவான் இணைவதால் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.